மாட்டு வண்டி சவாரி முடிச்சிட்டு போட் ரைடிங். சிகிரியா தெரியுது. இங்கே பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. தாமரை மேலே நீ துளி போல் எடுக்கவா கொடுக்கவா. இங்கே தான் சாப்பிட போகிறோம். எங்களோட 4 நாள் தம்புள்ள ட்ரிப்பில் நாங்கள் இப்போ போகிறது வில்லேஜ் டூர். இங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் மாட்டு வண்டியில் சவாரி செய்ய போகிறோம் வாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அப்புறம் மாட்டு வண்டியில் சவாரிக்கு வந்திருக்கோம். வணக்கம் ஸ்குவாட். நாங்கள் இப்போ மாட்டு வண்டி சவாரி பண்ணி கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு பேக்கேஜாக தான் நடத்தினாங்க. இது வந்து மாட்டு வண்டியில் போகிறது போட்டிங். அடுத்தது ஒரு மரக்கறி தோட்டத்துக்கு ஒரு ஓட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு மத்தியானம் லஞ்சும் இருக்குது. அதை அடுத்ததாக இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இவரெல்லாம் பாட்டு பாடி மாட்டில் பார்க்க கலக்கிறார். அவே திரும்பி பாருங்க எல்லாரும் இருக்கா. டிரைவர் திரும்பி பார்க்குறீங்க. இவன் ஸ்டெப்னி. ஓகே என்னண்டா நாங்கள் மாட்டு வண்டி சவாரி முடிச்சுட்டு போட் ரைடிங் இதுவுமே அதே பேக்கேஜுக்கெல்லாம் வருகுது. இப்போ வந்து இது குளமா இல்லாட்டி என்னண்டு அருவியான்னு தெரியல. நீட்டுக்கு இருக்குது ஆனால் தண்ணி ஓடு அதில் தண்ணியான ஓடையில். அப்போ அநேகமாக இது குளம் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இப்போ போட்டில் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்து வந்து நாங்கள்லாம் வலிச்சு கொண்டு போக மாட்டோம் மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு அண்ணா பின்னிக்கு இருந்து வலிக்கிறார். எதுவா இதுக்குள்ள ஐந்தூரியம் எல்லாம் இருக்குதா? ஐந்தூரியமா என்னது கடல்? ஐந்து இருக்குதா? குரங்கு வால். இவரான் எங்களோட போட் ஓடுற அண்ணா. அண்ணா கையை காட்டுங்க. எங்களோட ஸ்குவாட் மெம்பருக்கு வந்து பிக்கி கொண்டு இருக்குது. என்னதான் களவெடுத்து தின்றன்னு தெரியல. வாழ்க்கைண்டா அப்படித்தான் பாருங்க மக்களே. இப்போ விக்கி காட்டுங்க. இப்போ பிடிச்சி தள்ளி விட்டீங்கன்னா நிற்கும். அப்படி நாங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே போக போகிறோம். இப்போ நீங்களும் எங்களோட சேர்ந்து தண்ணிக்கு வாங்க வாதம். கை வைக்கிறத கவனம் முதல்ல இதில் வந்துட போதும். சும்மா சொல்லியிருந்தாலும் படி எனக்கு பிடிக்கிறப்பா முதல் இருக்கும் கவனம். சிகிரியா தெரியுது. அதோ தெரியுது பாருங்க. ஒரு பரிசல்ல துடுப்பை தந்து விட்ட மாதிரி ஒரே இடத்துல வட்டம் அடித்து கொண்டிருக்கிறோம். எங்கே போகுதோ வானம் போகிறோம்.
சம்பாதிக்குங்கள் திரும்ப சொன்ன வழி கேட்டேன். பிரேக் போடுறேன் அங்கே பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. புடுங்க புடுங்க புட்டுங்க. அங்க பரவி வளரும் இல்ல அப்ப முன்னால பார்த்தேன். அது பெண்ணை நெய்யும் பெண்ணா. தாமரை மேலே நீ துளி போல் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு அங்கால பறந்து போச்சு. கவி இங்க ஒரு சீனரி பேக்ரவுண்ட்ல இருந்து பாட்டு பாடி கவர் வெர்ஷன் ரிலீஸ் பண்ண போகுது. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து இங்க வேற சீனரிய சீனுக்கு ஏத்த ஒரு பாட்டு பாடு. எடுக்கவா கொடுக்கவா தவிக்கிறீங்களா? என்ன கொடுக்க இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லை. அவரே பிடிங்கிக்கிட்டாரு, அவரே ஃபீல் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கொடுக்கறதுக்கு ஆள் தான் இல்லைன்னு சொல்லுவாரு. நம்பாதீங்க. ஆமா இந்த பக்கத்தான் நான் லேண்ட் பண்ண போறீங்க. பின்பக்கத்தால் தான் லேண்ட் பண்ண முடியும். அந்த இதை பிடிக்கிற விதம். ஆமாம், எப்படி கணக்காக வந்து லேண்ட் பண்ணி விட்டு போட்டிங்கை முடிச்சுட்டு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். இது ஒரு கிராமிய சாப்பாடாக தான் இருக்கும். சிரட்டை அடிக்கிறது எத்தனை விலங்கு இதெல்லாம் தண்ணி தரப்போன போகிறது. படம் வந்து தாமரையிலாம் தரப்போகணும். இது வந்து நான் சாப்பிட வந்த இடத்துலையே இன்னும் ஒரு இடம் கட்டி இருக்கணுமா, அதை போய் பார்த்துட்டு வேறு சொல்லி சொன்னவன். மரக்குடில் மரத்தில் வந்து மேலே வந்து வீடு மாதிரி கட்டியிருக்கணும். அதையும் போய் பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட டூரிசம் பெருசாக வாரதில்லை தானே, அதனால் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. தாங்குமா நாங்கள் வர இப்பொழுதுங்களா கேமரா சவுண்ட் அடிக்க வந்துருக்குறா. Let's give it a try.
இறங்கி முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி சமைச்ச இடம் போல் உங்களுக்கு சமைச்சிட்டு இதில் வச்சு பரிமாறுவாங்க போல இருக்கேன். ஒரு கனிந்த கொய்யா, வெளியே இருக்கு. சோப்பு கொய்யா தான். மரவள்ளிக்கலாம் இஞ்சி சாப்பிட்டீங்களா? கத்திரிக்காய், வைக்கலையா? இல்லை வெண்டிக்காய். இது என்ன? பூசணிக்காய். வர இலக்கறி, மீன், இது குளத்து மீன். இதே பேக்கேஜில் மத்தியான சாப்பாடும் இருக்குது. இப்போ போட் டூரை முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து கொட்டில் மாதிரி கிராம சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி எல்லாம் மண் சட்டிலாம் தண்டிக்கிறாங்க. சாப்பிட்ற இந்த இதுவும் வந்து இது பிளேட்டும் இல்லை, ஓலை பெட்டி ஒன்றுக்குள்ளே தாமரையில் வச்சு தான் சாப்பாடு தந்துக்கிறாங்க. சாப்பாடு பெருசாக ஆக ஓகோன்னு சொல்லல தான் நம்மளால சாப்பிடலாம். எங்களோட டேஸ்ட்டுக்கும் இது வந்து சிங்களாக்கட்ட சாப்பாடு தானே. எங்களுக்கெல்லாம் சோறெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கணும். ஆனால் இது வந்து அவ்வளோதுக்கு அவியவும் இல்லை. மற்றபடி சாப்பிடலாம். ஒரு வருஷமும் 2 மாதத்துக்கு பிறகு இன்றைய தானே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நாங்களாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் கஸ்டமராக வந்துருக்கிறோம். ட்ரை பண்ணாங்க எல்லா இடமும். கடைசி இந்த இடம் தான் கிடச்சிச்சுது. க்ரீன் கார்டன் ரிசோர்ட் அவங்க தான் இந்த கண்டக்ட் எடுத்து தந்தவங்க. இப்போ ஹெட்டுக்கு லஞ்சோட 1300 வந்தது. லஞ்ச் இல்லைண்டா 1000 ரூபா. சாப்பாடுலேயே ஹைலைட் மீன் பிரியாணி. மீன் பிரியாணி நல்லா இருக்குங்க. பாரம்பரியமான இடம் வந்தபடியாக சிரட்டிலாம் தண்ணி தராங்க. இது ஒரு சுகாதாரமான முறை தான். ஒரே சிரட்டி தானே திரும்பி பாவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு சிரட்டை வச்சுருந்தானே இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வேன் நிற்கிதான் போய் அதில் விடட்டா. இதுக்கு எல்லாரும் சாகலாம். அதனால 3 நாளில் படிச்சுட்டு எல்லாம் BMW இதெல்லாம் கொண்டு விட போகிறாங்கன்னா நினச்சி வந்தோம். ஆனால் இல்லை, இந்த ஆட்டோ எடுத்து போகிறாங்க. ஓகே தள்ளுங்களா, இறங்கி தள்ளுங்களா. ஓகே, இந்த ட்ரிப் முடிஞ்சுது. இதில் வந்து எங்களுக்கு முதலாவது வந்து மாட்டு வண்டி சவாரி, அதுக்கடுத்த போட்டிங், அதுக்கடுத்தது ஒரு சிங்கள கிராமத்தில் எப்படி சாப்பாடு இருக்குமோ அது மாதிரியான சாப்பாடு. 4வது ஓட்டோவில் போய் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன விஷயம்னா, இந்த சாப்பிட்டுட்டு இங்கால போட்டில் இங்கால வந்த பிறகு நாங்கள் எங்களோட வேன் விட்ட இடத்துக்கு ஓட்டோவில் கொண்டே விடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது ஓகே. இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் இருக்கும். மெயினாக வந்து குழந்தை பிள்ளைகள், சின்னாக்கள் அவைக்கும் வெளிநாட்டிலேருந்து வர ஆக்களுக்கும் உண்மையிலே 100% பேர்த்தான பேக்கேஜாக தான் இருக்கும் இல்லையா? எங்களுக்கு இதுகள் சின்ன விஷயம், மாட்டு வண்டி அதெல்லாம் பழைய விஷயம்ன்றோடைய பெருசாக தெரியல. இல்லை, இப்போ பர்சனலாக வந்து இப்போ என்ன கேட்டால், நீ இப்படி ஒரு ட்ரிப்பு போவியான்னு கேட்டால் நான் பெருசாக விரும்ப மாட்டேன். ஆனால் நான் இது வந்து உண்மையில நாங்கள் சேனலுக்காண்டி வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காண்டி தான்
இந்த கண்டென்ட் எடுத்து நாங்கள். ஆனால் இந்த விஷயங்களில் பழக்கம் இல்லாத ஆட்களுக்கு இது மேலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே டவுனுக்குள்ளேயோ இல்லாட்டி வேறு ஒரு இடத்துலையோ போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடாது. இப்படியான இடத்துல அவங்க செய்து வச்சுருக்காங்க. அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறது நல்ல விஷயமா இருக்குது. இதில் என்ன விஷயம்டா, நாங்கள் இந்த பேக்கேஜ்லேயே வந்து எங்களுக்கு சொன்னது ஓட்டோ காசும் சேர்த்து தானு சொல்லி. இதே வந்து இப்போ ஓட்டோக்காரர் வந்து எங்கள்கிட்ட இப்போ காசு சேர்க்கணும் கேட்டவை. இப்போ நாங்கள் நேராக அங்கேயே கொடுத்துட்டோம்னு சொன்னதால திருப்பி கால் பண்ணி காய்ச்சி போட்டு ஓகே பேமெண்ட் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடும். போட் ரைடும் மற்றது மாட்டு வண்டி சவாரியும் முடிச்சுட்டு இது எங்கே ஆரம்பிச்சு தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வேண்டாம் இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்றது பிரச்சனை. ஏன்னா எங்களை 3ஆவது நாள் அக்கமெண்டேஷன் இன்னுமே புக் பண்ணல. ஏன் புக் பண்ணலைண்டா 3ஆவது நாள் ஒரு இடம் பார்த்து வச்சுருந்தோம் நாங்கள். அது வந்து புக்டாக தான் இருந்தது. அவங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் நேற்று இரவு வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, சரி வரையில்லை. இனித்தான் எங்கே போக போகிறோம்ன்றதை ஆன்லைனில் தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு தான் இன்றைக்கு நைட் வந்து இங்கே அவ்வளோ ஸ்டே பண்ணுறோமா இல்லாட்டி ரோட்லேயே நிற்க போகிறோமான்றது தெரியும். நேற்று